விடியகாலில் 4 மணிக்கு அவன் டீ கடை திறப்பான். அப்படி திறக்கும்போது அந்த பக்கம் ஒரு சாமியார் போவார். உடனே என்ன பண்ணால் ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு டீயை அவர் கொடுப்பான். சென்டிமெண்ட்டாக டீ கடை திறந்த உடனே ஒரு சாமியார் போகிறார், முதல் டீயை அவர் கொடுப்பான். அவரும் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவார். அவரும் எதுவும் பேச மாட்டார், இந்த டீ கடைக்காரரும் எதுவும் பேச மாட்டார். இதே மாதிரி ஒரு 5 வருஷமாக நடக்குது. கடை திறக்கும்போது கரெக்டாக அவர் வருவார், டீயை கொடுப்பான். ஒரு நாள் கடை திறக்கிறாரு, அப்போ அந்த ஊர் ரவுடி ஒருத்தன் வந்துட்டான். ஏய் ஒரு டீ போடு. நாங்கள் சொன்னால் இல்லை சார், டெய்லி முதல் டீ சாமியாக இருக்குது, நான் அவசரமாக போனேன், எனக்கு டீ போடும். இல்லை சார், சென்டிமெண்ட்டாக முதல் டீ அவருக்கு தான் கொடுப்பேன், நான் அவசரமாக போகணும், டீ போடும். சார் 5 வருஷமாக நடக்குது சார், முதல் டீ நான் அவசரமாக போகணும், டீ போடும். உடனே அந்த சாமியார் அப்படின்ட்டார், அதான் அவனுக்கே டீ போடுன்ட்டார், பேசலை. உடனே இவன் என்ன பண்ணால் அவருக்கு டீ போட்டு கொடுத்துட்டான். அந்த ரவுடி வாங்கி குடிச்சிட்டு அப்படி போனானே, ஒரு லாரி அடித்து செத்து போயிட்டான். உடனே இந்த டீ கடைக்காரன் என்ன நினச்சான், இந்த சாமியார் தான் ஏதோ சாபம் கொடுத்தார் போலதுன்னு, என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்களேன்னா. அதுக்கு அந்த சாமியார் சொன்னார், நான் ஒன்றும் சொல்லியே, வந்ததுலேருந்து அவன் தான் சீக்கிரம் போகணும்னா சீக்கிரம் போயிட்டான். நம்ம வார்த்தைக்கு ஒரு பவர் உண்டு.